எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வங்கதேச எல்லையில் 600 கிலோமீட்டருக்கு இரும்பு வேலிகளை அமைக்க இந்தியா அதிரடி உத்தரவு. அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக ஒடிசாவில் அக்னி 6 அணு ஏவுகணையை சோதித்ததா இந்தியா. இந்தியா தன்னோட பாதுகாப்பை பலப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இந்தியா, பாகிஸ்தான், சீனா நாடுகளுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மக்களுக்கு பயன் தர சில புத்தகங்களையும் நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவுக்கு 3 நாடுகளோட இருக்கிற பார்டர் தான் ரொம்ப பிரச்சனை உள்ள பார்டரா இருக்குங்க. கடந்த காலங்களில் இந்தியாவுக்கு போர் ஏற்படக்கூடிய பார்டரா பாகிஸ்தான், அதுக்கப்புறம் சீனாவோட பார்டர்ன்றது இருந்துட்டு இருந்தது. இந்த 2 நாடுங்க தொல்லை கொடுத்தது பத்தாதுன்னு இந்தியாவோட பார்டர்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற வங்கதேச நாடும் 2024 இருந்து இந்தியாவுக்கு பாதுகாப்பு ரீதியான அச்சுறுத்தலை தொடர்ந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. வங்கதேச நாட்டில் ஷேக் ஹசீனா அதிபரா இருந்த வரைக்கும் அந்த நாட்டுக்கு இந்தியாவுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ன்றது எந்த பிரச்சனையும் இல்லாம தாங்க இருந்தது. எப்ப அந்த நாட்டில் மாணவர்கள் போராட்டம் ஏற்பட்டு ஷேக் ஹசீனாவோட ஆட்சி 15 வருஷத்துக்கு அப்புறம் வீழ்த்தப்பட்டு அந்த நாட்டில் இடைக்கால அரசாங்கம்ன்றது கொண்டு வரப்பட்டதுங்க. அமெரிக்காவில இருந்து இம்போர்ட் ப்ரொஃபஸரா வந்த முகமது யூனிஸ் அந்த நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை எந்த மாதிரி வழி நடத்திருந்தாருன்னா, பாகிஸ்தானோட போர் பயிற்சிகளை பண்ணி இந்தியாவுக்கு எரிச்சலை கொடுக்கறதுல தொடங்கி அந்த நாட்டுக்கும் இந்தியாவுக்கு இருக்கிற டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ல கல்லு விட்டு எரியறதையே அவர் வாடிக்கையா வச்சிருந்தாருங்க. இப்படிப்பட்ட நிலைமையில 2025 உள்நாட்டிலையும் முகமது யூனிஸுக்கு அதிகமா நெருக்கடி ஏற்பட்டதனால கடைசியா ஒரு வழியா அந்த நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துறதுக்கு முகமது யூனிஸ் ஒத்துக்கிட்டு இருந்தாருங்க. அதோட வெளிப்பாடா 2026 திரைப்படங்கள்ல வர மாதிரி 15 வருஷத்துக்கு அப்புறம் சொந்த நாடா இருக்கிற வங்கதேசத்துக்கு வந்திருந்த முன்னாள் வங்கதேச அதிபர் கலிதா ஜியாவோட மகன் தாரிக் ரஹ்மான் அந்த நாட்டோட நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு அந்த நாட்டுக்கே இப்ப அதிபர் ஆயிட்டாருங்க. என்னதான் அந்த நாட்டில் தாரிக் ரஹ்மான் அதிபர் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்லயும் ராணுவ ரீதியா எந்த பிரச்சனைகளையும் நாங்க ஈடுபட மாட்டோம், இந்தியாவோட ஒத்துழைப்பு கொடுப்போன்ற மாதிரி தாரிக் ரஹ்மான் தரப்புல சொல்லப்பட்டாலும் வங்கதேச நாட்டுக்குள்ளார சீனா, அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள வர்றத தாரிக் ரஹ்மானோட அரசாங்கம் தடுக்க மாட்டாங்க. சீனா கிட்ட இருந்து நீர்மூழ்கி கப்பல்ல தொடங்கி பல ஆயுதங்களையும் வாங்கிட்டு இருக்கிற வங்கதேச நாடு அமெரிக்காவோடையும் ராணுவ ரீதியா டையப்பை கொண்டு வர பாக்குறாங்க. அமெரிக்காவோட உளவு அமைப்பா இருக்க சிஐஏவோட தலையீடு காரணமா தான் வங்கதேச நாட்டில் ஷேக் ஹசீனாவோட ஆட்சி வீழ்த்தப்பட்டு அங்க ஆட்சி மாற்றமே கொண்டு வரப்பட்டதா பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுகளும் பதிவு பண்ணிருக்காங்க. ஷேக் ஹசீனாவோட ஆட்சி வீழ்த்தப்பட்டதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஷேக் ஹசீனா அந்த நாட்டில் அமெரிக்காவோட ராணுவ தளம் அமைக்கிறதுக்கு அமெரிக்க அரசாங்கம் கேட்டதுக்கு அவங்க ஒத்துக்கல. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் அவங்களோட ஆட்சி வீழ்த்தப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. வங்கதேச நாட்டில் செயின்ட் மார்ட்டின் ஒரு தீவு இருக்குதுங்க. அந்த தீவுல அமெரிக்க கடற்படைக்கு ராணுவ தளத்தை கொண்டு வரதுக்கு அப்போதைய அமெரிக்க அதிபரா இருந்த ஜோ பைடன் முயற்சி பண்ணாரு. அது இந்தியாவோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும் சொன்ன ஷேக் ஹசீனா அந்த திட்டத்தையும் நிராகரிச்சாங்க. இதோட வெளிப்பாடா அங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இப்ப தாரிக் ரஹ்மான் அங்க ஆட்சியில் இருந்தாலும் அமெரிக்க அதிபரா இருக்க ட்ரம்ப்பும் இந்தியாவை சுத்தி எப்படியாவது ஒரு ராணுவ தளத்தை கட்டமைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதன் காரணமா தாரிக் ரஹ்மானோட அரசாங்கத்துக்கிட்டையும் பேசி எப்படியாவது வங்கதேச நாட்டில் ஒரு ராணுவ தளத்தை கட்டமைக்கணும்னு அமெரிக்கா இப்போ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வங்கதேச நாட்டில இருந்து ராணுவ ரீதியான பிரச்சனைங்க மட்டும் இந்தியாவுக்கு ஏற்படல, வேற சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கு நடுவுல ஏறத்தாழ 4000 கிலோமீட்டருக்கு மேல பார்டர் இருக்குதுங்க. அது எந்தெந்த ஸ்டேட்ல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மேற்கு வங்காளம், மிசோரம், அதுக்கப்புறம் மேகாலயா உட்பட திரிபுரா, அசாம் மாநிலங்களோடையும் இந்தியாவுக்கு வங்கதேச நாடுக்கு நடுவுல பார்டர் அமைஞ்சிருக்குதுங்க. இந்தியாவோட வங்கதேசத்துக்கு இருக்கிற இந்த 4000 கிலோமீட்டர் பார்டர்ல இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைங்க நீண்ட காலமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வங்கதேச நாட்டில இருந்து சட்டவிரோதமா ஆயிரக்கணக்கான வங்கதேச மக்கள் இந்தியாவுக்குள்ளார சட்டவிரோதமா ஊடுருவிட்டு இருக்காங்க. உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையும் மற்ற நாடுகள்ல இருந்து போர்க்காலத்தில் அகதியா வரலாம், அதை தவிர்த்துட்டு சட்டவிரோத குடியேற்றத்தை எந்த நாடுகளும் அனுமதிக்கிறது கிடையாதுங்க. அது சம்பந்தப்பட்ட நாட்டில் பொருளாதார பிரச்சனைகள்ல தொடங்கி அந்த நாட்டோட பாதுகாப்புலையும் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. அதுலயும் வங்கதேச நாட்டில இருந்து சட்டவிரோதமா அசாம், மேற்கு வங்காள மாநிலத்துல நிறைய மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா இந்திய அரசாங்கம் குறிப்பிட்டிருக்காங்க. அதுலயும் கடந்த 10 வருஷமா வங்கதேச நாட்டில இருந்து இந்தியாவுக்குள்ளார ஊடுருவ முயற்சி பண்ற சம்பவங்கள் அதிகமா நடந்துட்டு இருக்குதுங்க. இது இந்தியாவுக்கு பாதுகாப்பு ரீதியான அச்சுறுத்தலை அதிகப்படுத்துற காரணத்தினால இந்தியா இப்போ வங்கதேச பார்டர்ல ஃபென்சிங், அதாவது இரும்புல தடுப்பு வேலிங்களை போடுறதுக்கான நடவடிக்கைகள்ல தீவிரமா ஈடுபட்டு வராங்க. ஷேக் ஹசீனா வங்கதேசத்தோட அதிபரா இருந்தப்பயே இந்தியா வங்கதேச பார்டர்ல ஃபென்சிங் போடுற நடவடிக்கைகளை தொடங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வங்கதேச நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால சில பிரச்சனைகள்ன்றது இந்தியாவுக்கு அந்த பார்டர் பகுதியில் ஏற்பட்டதுங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இப்ப 2026 மேற்கு வங்காள மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்க சுவேந்த அதிகாரி அவர்கள் என்ன விஷயத்தை அறிவிச்சிருக்காருன்னா, இந்தியாவோட எல்லைங்களா இருக்கிற பாகிஸ்தான்,
சீனா, அதுக்கப்புறம் மியான்மர், வங்கதேச நாடுகளோட இந்தியாவுக்கு இருக்கிற பார்டரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் BSF படைப்பிரிவுகளுக்கு வங்கதேச நாட்டோட அமைஞ்சிருக்கிற பார்டர் பகுதியில் இரும்பு கம்பி வேலிங்களை அமைக்கிறதுக்கு 600 ஏக்கர் நிலங்களை ஒதுக்குறதா மேற்கு வங்காள மாநிலத்தோட முதலமைச்சரா இருக்கிற சுவேந்த அதிகாரி அறிவிச்சிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம இந்திய அரசாங்கத்து தரப்புல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, வங்கதேச நாட்டோட அமைஞ்சிருக்கிற பார்டர் பகுதிகளில் இரும்பு கம்பி வேலிங்களை வெறுமனே அமைக்காம அதுல சென்சார்ஸுங்க உட்பட கேமராஸுங்களை பொருத்துறதுக்கும் இந்தியா முடிவு பண்ணிருக்காங்க. இப்படி பண்றது மூலமா 4000 கிலோமீட்டருக்கு அமைஞ்சிருக்கிற இந்தியாவோட வங்கதேச பார்டர்ன்றது பாதுகாக்கப்பட்ட பார்டர் பகுதியா இருக்குங்க. சட்டவிரோத ஊடுருவலையும் தடுக்க முடியும், அங்கிருந்து இந்தியாவுக்கு ஏற்படுற பாதுகாப்பு அச்சுறுத்தலையும் குறைக்க முடியும்னு இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா இந்த மாதிரி வங்கதேச பார்டர்ல ஃபின்சிங் அமைக்கிறது சம்பந்தமா வங்கதேச அரசாங்கம் என்ன விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வங்கதேச அரசாங்கத்தோட பெருசா கலந்து ஆலோசிக்காம இந்தியா இந்த மாதிரி பார்டர் பகுதியில கம்பி வேலிங்களை அமைக்க தொடங்கி இருக்காங்க. இந்தியாவோட இந்த திடீர் முடிவுங்க வங்கதேச அரசாங்கத்துக்கும் இந்தியாவுக்கு நடுவில் இருக்க டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ல பாதிப்பை ஏற்படுத்தும்ன்ற மாதிரி வங்கதேசத்தோட தாரிக் ரஹ்மான் அரசாங்கம் அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. வங்கதேசத்துக்கு இந்தியா இந்த மாதிரி இரும்பு கம்பி வேலிங்களை அமைக்கிறதுல அவங்களுக்கு பெருசா உடன்பாடு கிடையாதுங்க. இருந்தாலுமே இந்தியா தன்னோட பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கு அந்த பார்டர் பகுதியில் இரும்பு கம்பி வேலிங்களை அமைக்கிறது கட்டாயமான விஷயமா இருக்குதுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்தியா இப்போ ஒடிசா மாநிலத்தில் திடீர்னு ஏவுகணையை சோதிச்சு பாகிஸ்தான், சீனா நாடுங்களை கதிகலங்க வச்சிருக்காங்க. மே 8, 2026 அன்னைக்கு ஒடிசா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கிற அப்துல் கலாம் தீவுல இருந்து இந்தியா தன்னோட சக்தி வாய்ந்த ஏவுகணைகள்ல ஒன்னா இருக்கிற அக்னி சீரிஸோட மார்க் 2 வேரியண்ட்டை சோதிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏவுகணை சோதனையை ஒடிசா மக்களும் அதுக்கப்புறம் பக்கத்து நாடா இருக்கிற வங்கதேச நாட்டில் இருக்கிற மக்களும் வானத்துல ஏதோ ஒரு ஏவுகணை சீறி பாஞ்சதை அவங்களால பார்க்க முடிஞ்சது. அக்னி 5 ICBM-ஓட டெஸ்ட் சம்பந்தமா இந்தியாவோட DRDO என்ன விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஆர்ம்டு போர்சஸ்ல இருக்கிற சக்தி வாய்ந்த அணு ஆயுத ஏவுகணைனா அது அக்னி 5 இருந்துட்டு இருக்குது. இந்தியாவோட மணிமகுடமா இருக்கிற இந்த அக்னி 5 ஏவுகணை இந்தியாவோட பாதுகாப்பை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குது. அடுத்ததா அக்னி 6 ICBM உருவாக்குறதுல தீவிரம் காட்டுறதா சொல்லியிருக்கிற இந்தியாவோட DRDO 2027க்குள்ளாரியே இந்தியா உலகத்துல சக்தி வாய்ந்த அணு ஆயுத ஏவுகணைகளை வச்சிருக்கிற அமெரிக்கா, ரஷ்யா நாடுகளுக்கு இணையா வரும்ன்ற மாதிரி DRDO அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்தியா டெஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த அக்னி 5 ஏவுகணை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஏவுகணையை இந்தியா இன்டர்மீடியட் ரேஞ்ச் மிசைல்னு சொன்னா கூட இதோட ரேஞ்சுன்றது ஏறத்தாழ 8000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இந்த ஏவுகணையால 10 வார்கட்டா பிரிஞ்சு எதிரி நாடுங்க மேல அணு ஆயுத தாக்குதலையும் இதால சர்வசாதாரணமா நடத்த முடியுங்க. போர்க்காலத்துல இந்த ஏவுகணையை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தடுத்தா மட்டும்தான் எதிரி நாடுங்களால தடுக்க முடியுங்க. மற்றபடி பூமியோட லோ எர்த் ஆர்பிட்ல இருந்து எதிரி நாடுங்க மேல இது நியூக்ளியர் அட்டாக் பண்ண போதுன்னா அப்ப எந்த நாடுங்களாலையும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு இதை தடுக்கவே முடியாதுங்க. பூமியோட லோ எர்த் ஆர்பிட்ல இருந்து அணு ஆயுத தாக்குதலுக்கு இதோட வார்கட்ஸுங்க உள்ள நுழையும் போது மணிக்கு 29,000 இருந்து 32,000 கிலோமீட்டர் வேகத்துல இதோட வார்கட்டுங்கன்றது பூமிக்குள்ளார வந்துட்டு இருக்கும். ஃப்ரீ ஃபாலா பூமிக்குள்ளார வந்துகிட்டு இருக்கிற இந்த அணு ஏவுகணையை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த ஏவுகணைங்க மாஸ் டிஸ்ட்ரக்ஷனை ஏற்படுத்தும் தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. அமெரிக்காவோட மினிட்மேன் 3, ரஷ்யாவோட RS-26 ரூபேஸ், சீனாவோட DF-41 இணையா இந்தியா தன்னோட அக்னி 5 மிசைலை அடுத்த கட்ட வேரியண்ட்டை நோக்கி நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இப்பவே பாத்தீங்கன்னா 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் அணு ஆயுத தாக்குதல் நடத்துற அக்னி 6 அணு ஏவுகணையோட புரோட்டோடைப்பையுமே இந்தியா உருவாக்கி இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இப்படி சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை உருவாக்கிட்டு இருக்கிற இந்தியாவோட DRDO அமெரிக்கா, ரஷ்யா நாடுகளுக்கு இணையா இந்தியாவோட அணு ஆயுத கட்டமைப்புகளை பலப்படுத்திட்டு வராங்க. இந்தியாவோட இந்த நியூக்ளியர் மிசைல் டெஸ்ட் சம்பந்தமா அமெரிக்கா என்ன விஷயத்தை பேசியிருக்காங்கன்னா, இந்தியா, சீனா, பாகிஸ்தான் நாடுகளால அச்சுறுத்தல் ஏற்படுற காரணமா அக்னி ஏவுகணையை உருவாக்குறதுல அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே சமயம் அமெரிக்காவோட மெயின்லேண்ட் எட்டி பிடிக்கிற அளவுக்கு இந்தியா அக்னி 6 மாதிரியான நியூக்ளியர் மிசைல்ஸ்களை உருவாக்குறதுல அமெரிக்காவுக்கு உடன்பாடு கிடையாதுன்னு அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. கடைசியா அமெரிக்காவோட ஃபாரின் அஃபேர்ஸ் என்ன விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்தியா சீனா வங்கதேச பார்டர்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அதை நாங்க உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா இந்த மாதிரிலாம் மறைமுகமா என்ன விஷயத்தை குறிப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா தன்னோட பார்டர் செக்யூரிட்டியும் பக்கத்து நாடுகளோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை அதிகமாக்கிட்டு வந்தாலும் அமெரிக்கா எப்படியாவது இந்தியாவை சுத்தி எதனா ஒரு ராணுவ தளத்தை உருவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்னு அமெரிக்கா அவங்க தரப்புல மறைமுகமா குறிப்பிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்ததா இந்தியாவோட ராணுவ நகரவங்க சம்பந்தமா சீனா என்ன விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்தியா தொடர் ஏவுகணை சோதனை மூலமா பக்கத்து நாடுகளை அச்சுறுத்த பாக்குறாங்க. இந்தியாவோட எதிர்ப்பு இருந்தாலும் பாகிஸ்தான், வங்கதேசம், மியான்மர் நாடுகளுக்கு சீனா ராணுவ ஆயுதங்களை கொடுத்து
கொடுத்துட்டு இருக்கோன்ற மாதிரி சீனா அவங்க தரப்புல சொல்லிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே பதில் தாங்க, பாதுகாப்புக்காக இந்தியா எந்த எல்லைக்கும் போகுன்றதா இருக்குதுங்க. வங்கதேச எல்லையில இந்தியா வேலி அமைக்கிறது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஜியோ பாலிடிக்ஸ் தகவல்கள்ல முடிஞ்ச அளவுக்கு எந்த தகவலையும் விட்டுறாம நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சு உங்களுக்கு நாங்க வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்காக நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. மக்களுக்கு பயனுள்ள சில புத்தகங்களையும் டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி உதவலாம் ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிற வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்க எல்லாத்தையும் அடியோட கை விட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.